அதிமுக பாஜக வந்து ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் அந்த கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு இயல்பான கூட்டணி அல்ல, ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி. மியூச்சுவல் பெனிஃபிட்டுக்காக அந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கு. அது தமிழ்நாட்டு நலனும் கிடையாது, எடப்பாடியை பொறுத்தவரை தேசிய நலனும் கிடையாது. அந்த கூட்டணி அமைந்திருக்கு. அமித்ஷா வந்து அந்த கூட்டணி அறிவித்தார். அந்த அறிவிக்கிற மேடையில் வந்து எடப்பாடி பேசுவதற்கான வாய்ப்பும் வழங்கப்படலை. நிர்பந்திக்கப்பட்ட கூட்டணி. ஏன்னா பொலிட்டிக்கலி கிளாரிட்டி கிடையாது. ஏன் இல்லைன்னா எடப்பாடி அரசியல் பயணம் இருக்குல்ல, அவர் எப்படி வந்தார்னு எல்லாருக்கும் தெரியும். அதை நான் சொல்ல விரும்பலை. சசிகலாவுக்கு தண்டனை கொடுத்ததுனால சிறைக்கு போக வேண்டிய நேரத்தில் கருணையின் அடிப்படையில் எடப்பாடி ஓபிஎஸ்ஸை தள்ளிட்டு அவர் முதலமைச்சராக வந்தார். அரசியல் பின்னணி அதுதான். அவர்கிட்ட வந்து நீங்கள் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி எதிர்பார்க்க முடியாது. அவர் வந்து யாரையும் நம்ப மாட்டார். அவர் பதவிக்கு வருவதற்கு யார் யார் உதவி செய்தார்களோ அவர்களையெல்லாம் சரியாக வச்சுக்கலன்னு நண்பர் சொன்னார். அது உண்மை. ஏன்னா அப்படிலாம் அவர் நன்றியோடு செயல்படக்கூடியவர் அல்ல. அவர் எப்படியாவது முதலமைச்சராக வேண்டும் நினைக்கிறார். பாஜகவோடு சேர்ந்திருக்கிறார். இன்றைக்கி பாஜகவுக்கு அடுத்து இன்னொரு கட்சி இன்றைக்கி அவர்களால் சேர்க்க முடியல. அவர் யாருக்கு நன்றியோடு இருக்கிறார், நன்றி இல்லாமல் இருக்கிறாருங்கிறத தாண்டி கட்சியை பலப்படுத்தி கட்சியினுடைய முகமாக அதிமுகவின் பொதுச் செயலாளராக பல சட்ட போராட்டங்களுக்கு பிறகு நின்றுக்காரா, அவர் ஆளுமையை வெளிப்படுத்தி இருக்கிறாரா அப்படிங்கிறது தானே அரசியல் ரீதியா கேள்விக்குள்ளாக்கணும். இன்னைக்கு அதிமுகன்றது அவர் ஒரு தலைமையில் ஒரு அதிமுக. அதை தவிர தினகரன் ஒரு பக்கம் இருக்கார், தினகரன் அமமுகங்கிற ஒரு தனி கட்சி வச்சு அவங்க அதிமுக அதை ஒட்டிய அரசியல் தான். அது சசிகலா இருக்காங்க, இன்னொன்று ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் ஒரு பக்கம். இப்படி பல குழப்பங்களுக்கு மத்தியில் இன்றைக்கி அதிமுக இருக்குது. அதுக்கு மேலே வந்து முதலமைச்சர் யாருன்னே, அதிமுக முதலமைச்சர் யாருன்னு அதிமுக கட்சியால் அறிவிக்கப்பட முடியல. அமித்ஷா தான் அறிவிப்பார்னு சொல்ல வேண்டிய நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. அதைத்தான் காங்கிரஸ் தலைவர் சொல்லியிருக்காரு. ஆகையினால இன்றைக்கி இருக்கிற நிலைமை என்னன்னா, எங்கள் கூட்டணியை பொறுத்தவரை நாங்கள் வலிமையாக இருக்கிறோம். எங்கள் கூட்டணியில் திமுக தலைமையில் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்த மதசார்பற்ற இந்தியா கூட்டணியில் 11-12 கட்சிகள் தொடர்ந்து நாங்கள் பயணிச்சுக்கிட்டு வரோம். எங்கள் கட்சியில் குழப்பம் கிடையாது, கொள்கை தெளிவு இருக்குது. அது மாதிரி எதிர்கட்சிகள் பார்த்தீங்கன்னா அதிமுக பல்வேறு குழப்பத்துக்கு மத்தியில் இருக்காங்க. இன்றைக்கி வந்து ஒரு தாவேக்கா கொடியை காட்டினதுமே புலகாங்கிதம் அடைந்து பிள்ளையார் சுழி போட்டு விட்டார்கள்னு ஒரு இம்மெச்சூர், யாரோ ஒருத்தங்க கொடியை தூக்கி காட்டுறான், அதிமுக காரனாக இருக்கலாம், தாவேக்கா காரனாக கூட இருக்கலாம். அதை பார்த்து ஒரு கூட்டணி முடிவாயிட்டுன்ற அளவுக்கு மகிழ்ச்சி அடைகிற ஒரு தலைவர் இருக்கார்ல, அவர் எவ்வளோ பலகீனத்தில் இருக்கிறார்ன்றது தான் அந்த நிகழ்வு காட்டு.